ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மீன் வறுவல் பண்ணுறதுக்கு 1 கிலோ மீன் வந்து நல்லா எடுத்து க்ளீன் பண்ணி உப்பு இதெல்லாம் போட்டு ஒரு 4-5 டைம் அலசிட்டேங்க தண்ணியில். அப்புறம் உப்பு போட்டு 2 டைம் அலசி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மீனோட தலை வாலெலாம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ மீன் துண்டுகள் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மீன் வறுவல் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துக்கிறலாம். மீன் 1 கிலோ அளவு எடுத்துருக்கோம். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். சக்தி மீன் வறுவல் மசாலாங்க நான் அதிகமாக எடுத்துக்குவேன். அது வந்து 50 கிராம் பாக்கெட், 1 கிலோவுக்கு வந்து 50 கிராம் எடுத்திருக்கேன். நல்லா காரமாக இருக்கும், நல்லா டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. இது இந்த மசாலாவிலே வந்து உப்பு இருக்குங்க, அதனால நம்ம உப்பு எதுவும் சேர்த்திக்க தேவையே இல்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1.5 டீஸ்பூன் அளவு எடுத்துருக்கோங்க. இவ்வளவுதாங்க நம்ம மீன் வறுவல் ரெடி பண்ணுறதுக்கு. ரொம்ப சிம்பிளானதுங்க, ஆனால் நல்ல டேஸ்ட் கிடைக்குங்க நமக்கு. இப்போ வாங்க இந்த மீன் வறுவல் மசாலா வந்து எப்படி ரெடி பண்ணுறோன்னு காமிக்கிறேன். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 50 கிராம் மீன் வறுவல் மசாலாவை சேர்த்திக்கிருக்கோம். இதில் கலர், காரம், உப்பு எல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, அவ்வளோ கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்குங்க. அடுத்ததாக ஒரு 3 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்குவோம். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு எடுத்துருக்கோம். இப்போ இதெல்லாம் ஃபஸ்ட்டு கலந்துக்குவோம். இதில் உப்பு மறுபடியும் சொல்கிறீங்க, இதில் உப்பு இருக்கிறதுனால உப்பு சேர்க்க தேவையே இல்லைங்க. இப்போ லைட்டாக தண்ணி குடிச்சுக்குவோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிருப்போங்க. தண்ணி சேர்த்துக்கிட்டு பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறலாம். இதில் நம்ம முட்டை வேணும்னா ஒன்று சேர்த்துக்கிடலாங்க, ஆனால் நான் முட்டை சேர்த்துக்கிடல. முட்டை சேர்த்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். ஒரு முட்டை மட்டும் சேர்த்தா போதும். கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துடணுங்க. கட்டி இல்லாமல் நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மீனை சேர்த்துக்கிடலாங்க. இப்போ எல்லா மீனையும் சேர்த்துட்டோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா எல்லா மீன்லையும் மசாலா போட்ட மாதிரி கலந்து விட்டுருணுங்க. நம்ம கையாலேயே கலந்தால் தான் அது எல்லா பக்கமும் மசாலா எல்லா மீன்லையும் ஒட்டி வரும். நமக்கு கையில் பண்ணுறதுனால டேஸ்ட் அதிகமாக கிடைக்குங்க. இந்த மாதிரி நடுவில் எல்லாம் ஒட்டாமல் இருக்கும். நம்ம கரெக்டாக பார்த்து எடுத்துக்கிட்டு மசாலாவை தடவி விட்டுக்கணுங்க. ஃபுல்லாக போட்டு நம்ம பிசைகிறப்ப ஒரு சில மீனில் ஒட்டாது, அதனால் ஃபுல்லாக நம்ம பார்த்து இந்த மாதிரி தடவி விட்டுக்கணுங்க மசாலாவை. இப்போ எல்லா மீன்லையும் மசாலா நல்லா பரவலாகிடுச்சுங்க. இப்போ வந்து இந்த மீன் துண்டுகளை வந்து ஒரு 1.5 மணி நேரம், குறைந்தபட்சம் 1 மணி நேரங்க, இல்லாட்டி ஒரு 1.5 மணி நேரம் அளவு வச்சு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து மீன் துண்டுகளை வறுத்து எடுத்துக்கிடலாங்க. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழிச்சு எடுக்கலாங்க.
இப்போ நம்ம மீன் வந்து பிணைஞ்சு வச்சு 1.5 மணி நேரம் ஆச்சுங்க. இப்போ நம்ம மீன் வறுக்கிறதுக்கு வாங்க எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டோம். இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை யூஸ் பண்ணி சேர்த்துக்கிடலாம். இது கொஞ்சம் பக்கத்தில் வைக்கக்கூடாது, தள்ளி வைக்கணும். அந்த எண்ணெய் நம்ம மேலே தெரிக்கும். கொஞ்சம் தள்ளி நின்று கவனமாக பார்த்து மீன் எடுக்கணுங்க. இப்போ கல் நல்லா காஞ்சிருச்சு. இந்த டைமில் மீன் எடுத்து வச்சுக்கணும். ரெண்டாக போட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா வேக விடணும். கொஞ்சம் ஸ்டவ்வாக வச்சுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். அப்போ தான் நமக்கு மீன் நல்லா வெந்து வரும். இப்போ திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ரெண்டையும் திருப்பி போட்டாச்சு. நல்லா வெந்து வந்துட்டு பாருங்கள். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கணுங்க. ஃபாஸ்ட்டாக வைக்கணும்னா சீக்கிரம் எந்த மாதிரி இருக்கும், ஆனால் கருகிடும், ஆனால் உள்ளே வேகாது. அதுக்காகத்தான் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வறுக்கிறோம். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ எடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக ஆயில் சேர்த்துக்கிடலாம். அதை எடுத்துட்டோம். நான் அடுத்து ஒரு 2 பீஸ் வச்சுக்கிடலாம். 2 இல்லை 3 பீஸ் கூட வச்சுக்கலாம். நான் 2 தான் வச்சுருக்கேன். அப்போ தான் பெரட்டி போடுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பெரட்டிக்கிடலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா அடியில் வெந்துருச்சு. மறுபடியும் நல்லா வேகட்டுங்க. இது ஆயிலில் போட்டு எண்ணெயில் பொரிச்சாலும் முடிச்சுக்கலாம். நாங்கள் வந்து தோசை கையில் தான் இருக்கோம், அதனால் மறுபடியும் பண்ணிக்குவேன். இப்போ பாருங்கள், மசாலா எதுவுமே உதிரல பாருங்கள். அதுக்காகத்தான் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறோம். மசாலா உதிராமல் வரும் பாருங்கள். ஒரு துளி கூட மசாலா வராது. இப்போ இதுவும் நல்லா வெந்துருச்சு. எடுத்துக்கலாம். இதேமாரி எல்லா மீனையும் போட்டுக்கிறணுங்க. போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ நமக்கு சுவையான மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சிங்க. இவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். நேரம் எடுத்துக்காது. அந்த ஊறுற டைமிங் தான் 1.5 மணி நேரம் ஆகும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.